வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. ஏன்னா சிவனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேற ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா 2026ஆம் ஆண்டிற்கான சனி பயிற்சி வருகின்ற 6ஆம் தேதி, அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில நடைபெறுக்கு. இந்த நாளில் திருநள்ளாறு கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? சனி பயிற்சி என்று பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானினுடைய அருளை பெறுவதற்கு எந்த முறையில் வழிபடலான்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சனி பயிற்சி எப்போது நடக்குதுன்னு, எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துமோ எதிர்பார்ப்பு மீறிய லேசான பயம் இருக்குங்க. இதில் திருக்கணித பஞ்சாங்கமோ வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2 பஞ்சாங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி தேதிகள் மாறுபட்டாலும் அதே போல் சனி பயிற்சியின் பல வகைகள் இருக்குங்க. 7.5 சனி, அஷ்டம சனி மட்டும் இல்லைங்க, பொங்கு சனி, மங்கு சனின்னு சனி பேச்சுக்கு பல பேர்களாக குறிப்பிடுவாங்க. இதில் திருநள்ளாறு சனி பேச்சு சமீபமாக பரவலாக பேசப்பட்டு வரும். திருநள்ளாறு சனி பேச்சினாலே இந்த சனி பேச்சு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தணும் பலருமே எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் வருகின்ற சனி பேச்சையொட்டி எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. திருநள்ளாறு சனி பேச்சினாலே வாக்கிய பஞ்சாங்கத்தை குறிக்குங்க. பெரும்பாலான கோவில்களை பின்பற்றக்கூடிய இந்த பஞ்சாங்கத்தின் முறைப்படி தாங்க கோவில்களில் இயக்கத்தின் அடிப்படையில் முடிவு செய்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி தாங்க வெள்ளிக்கிழமை என்று சனி பயிற்சி நடக்க இருக்கு. இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களை சனிக்கு உரிய பரிகார தலமாக தாங்க திருநள்ளாறு தர்பரேஸ்வரர் கோவில் அமைந்திருக்கு. சனி பயிற்சி நடக்கக்கூடிய நாளன்று திருநள்ளாறு கோவிலில் விழா நடத்துவாங்க. பரிகார பூஜைகள் சிறப்பாக நடைபெறுங்க. இந்த சனி பயிற்சி திருவிழாவை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் பயிற்சி நடக்கும் நாளன்று திருநள்ளாருக்கு வருகை தந்து வழிபடுவாங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா சிறப்பு ஏற்பாடுகளும் செய்திருக்காங்க. திருநள்ளாறுல நடைபெறக்கூடிய சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கு. இது 2026ஆம் ஆண்டு தொடங்கி சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா 2028 வரை நீடிக்குதுங்க. தன்னுடைய ஆட்சி வீடுகளில் ஒன்றான கும்ப ராசியில் உச்சரித்து வரக்கூடிய சனி பகவானும் குருவின் ஆட்சி வீடுகளில் ஒன்றான மீன ராசிக்கு செல்லுதுங்க. திருநள்ளாறு சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா கும்ப ராசி, மீன ராசி, மேஷ ராசின்னு 3 ராசிகளுக்கு 7 சனியாக இருக்க போகுது. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக இந்த சனி பயிற்சி நடக்க இருக்குங்க. திருநள்ளாறு கோவிலுக்கு செல்வதாக இருந்தீங்கன்னா சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமை நாளில் சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சனி பகவானின் கதிர்வீச்சு அங்கு அதிகம் உள்ளதாக ஐதீகமாக இருக்குது. அந்த கதிர்வீச்சு உங்கள் மேல் படுவது ரொம்ப நல்லதுங்க. எனவே நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு ஒரு நாள் முன்னதாகவே சென்று அங்கு தங்குவது இன்னும் நல்லது. சனிக்கிழமையில அதிக கூட்டம் இருக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு நீங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். பொதுவாக சனி பகவானாலே எல்லோருக்கும் ஒரு வித பயம் இல்லைன்னா அச்சம் கலந்த பக்தி நிச்சயம் இருக்குங்க. ஆனால் சனி பகவான் குற்றங்கள் இருந்தால் மட்டுமே தண்டனை அளித்து படிப்பினை வழங்குவார். நேர்வழியில் செல்பவங்களுக்கு எந்தவித அச்சமும் உங்களுக்கு தேவையில்லைங்க. திருநள்ளாறு சனீஸ்வர கோவிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே செல்ல வேண்டும்னு சொல்லுவாங்க. உங்களால் தனிப்பட்ட முறையில் கோவில் செல்ல இயலாவிட்டாலும் நீங்கள் மற்ற நபர்கள் இல்லைன்னா சேவை வழங்குவங்க மூலம் பூஜைகளை நீங்கள் கலந்துக்கலாம். கோவிலுக்குள்ளே நீங்கள் நுழையும் முன்னாடி முதல்ல படியாக என்ன செய்யணும்னா நல தீர்த்தன்னு சொல்லக்கூடிய கோயில் குளத்தில் நீராட வேண்டுங்க. முதலாவதாக நல தீர்த்தத்தில் நீராட வேண்டும். அப்படி நீராடும் போது நீங்கள் தலை முதல் கால் வரை நன்றாக ஈரமாக இருக்கணும். குளிக்கும் போது அனைத்த பொருட்களை எடுத்து செல்வது சனியின் தோஷத்தை அதிகரிக்கும். எனவே மற்றவங்க தோஷங்களை உங்களை தாக்க வாய்ப்பு இருக்குங்க. இது குறித்து உங்கள் வீட்டு பெரியவங்க இல்லைன்னா நல்ல ஜோதிடர்கள் ஆலோசனை கேட்டு போங்க. நீங்கள் குளித்து முடித்த உடனே சுத்தமான புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு தலை மற்றும் உடல் முற்றிலும் ஈரமின்றி வறண்டு இருப்பதை உறுதி செய்து கொண்டு குளித்து முடித்தவுடன் நலத்தீர்த்தத்தை திரும்பி பார்க்காதீங்க. பிறகு பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்கும். அங்கு சன்னதிக்குள்ளே நுழையும் முன்னாடியே தேங்காய் கற்பூரம் வாங்கிட்டு விநாயகர் சன்னதி விட்டு வெளியே வந்ததுமே மனதில் பிரார்த்தனையோடு தேங்காய் ஸ்டாண்டில் தேங்காய் உடைச்சிடுங்க. சனி பகவான் மற்றும் தர்பரேஸ்வரை தரிசனம் செய்யுங்க.
சனி பகவான் சன்னதிக்குள்ள நுழையும் முன்னாடி தேவையான பூஜை பொருட்களை வாங்க வேண்டும். அதில் நீல நிற பூக்கள், நல்லெண்ணெய், ஒரு சிறிய கருப்பு துணி, வெற்றிலை மற்றும் வாழைப்பழங்கள் அதில் நிச்சயம் இருக்கணுங்க. உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நுழைவாயிலுக்கு வந்தவுடன் இலவச தரிசன வரிசையை நீங்கள் தேர்வு செய்துக்கலாம். இல்லைன்னா கட்டண தரிசன வரிசையை தேர்வு செய்துக்கோங்க. கோவிலுக்குள்ள சென்ற உடனே பார்த்தீங்கன்னா முதல்ல சனி பகவானை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகுதாங்க சிவனை தரிசனம் செய்யணும். எனவே முதல்ல சனீஸ்வர பகவானை தரிசித்து தொடர்ந்து சிவபெருமானை அம்பாளை தரிசனம் செய்துட்டு வாங்க. சனீஸ்வர பகவானுக்குரிய தர்ப்பரேஸ்வரருக்கு அபிஷேகமும் செய்யலாம். பால், பன்னீர், தேங்காய், எண்ணெய், தயிர், சந்தனம், விபூதி கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடலாங்க. மேலும் இங்கு சன்னதியை விட்டு வெளியே வந்தீங்கன்னா நல்லெண்ணெயும் கருப்பு எள் ஆகியவற்றை தீபம் ஏற்றி வழிபடலாம். நவகிரக சன்னதியில் ஹோமம் செய்யும் வசதி இங்கு இருக்குங்க. நவகிரக சாந்தி ஹோமத்தை கோயில் நிர்வாகத்தின் சார்பாக நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏராளமான பக்தர்கள் கோவில் உண்டில பணமும் கோவிலுக்கு மாடுகளை காணிக்கையாக செலுத்துவாங்க. பலரும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தலையை முட்டையடித்து முடியை வழங்கிடுவாங்க. அதே போல் கோவிலில் அன்னதானமும் செய்யலாங்க. கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய தலைமுடியை முட்டையடித்து காணிக்கை செலுத்தக்கூடிய வசதி இங்கே இருக்குது. சனி பகவானுக்கு நூறிய பரிகார தலங்கள் பல இருந்தாலும் இந்த திருநள்ளாறுதங்க முதன்மையான தலமாக இருக்குது. இந்த தலத்தில் இறைவன் அருள்மிகு தர்ப்பரேஸ்வரரும் இறைவி பிரவணேஸ்வரியும் திருப்பெயர் கொண்டு அருள் பாலிக்கிறாங்க. மூலவரான தர்ப்பரேஸ்வரர் சுயம்புவாக பார்த்தீங்கன்னா தர்பை வனத்தில் தோன்றியவருங்க. சுயம்புவாக தர்பை வனத்தில் தோன்றியதால் இன்னுமே சிவனின் தர்பை தழும்புகளோடு காட்சியளிக்கிறாரு. மேலும் இங்குதான் விஷ்ணு, பிரம்மன், இந்திரன், அஷ்டதிக்கு பாலகர்களுக்கும் அகத்தியர், புலஸ்தியர், அர்ஜுனன் உள்ளிட்ட பலருமே வழிபட்ட ஈசனாக இந்த தலம் அமைந்திருக்கு. இந்த தலத்துல உற்சவர் செம்பக தியாகராஜர் இந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா உதவியாக வலசுரன் என்ற அசுரனை அளித்திருக்காரு. முகுந்த சக்கரவர்த்தியும் உதவியை பரிசீலிக்க விரும்பினான் இந்திரனுமே. முசுந்தன் இந்திர வழிபாடு விடகா மூர்த்தியை தரும்படி கேட்டவுடன் அந்த மூர்த்தியை தர இந்திரனுக்கு மனம் இல்லைங்க. எனவே அந்த மூர்த்தியை போன்று வேறு 6 மூர்த்தங்களை செய்து வைத்து அதில் உண்மையான விடக மூர்த்தியை செய்து எடுத்துக்கொள்ளுமாறு சொல்ல முகுந்தனோ ஈசனின் அருளால் சரியான விடகமூர்த்தியை தேர்வு செய்திருக்காரு. அவருடைய பக்தியின் மேன்மை அறிந்த இந்திரனுமோ 7 மூர்த்தங்களையும் அவரிடம் ஒப்படைந்திருக்காரு. இந்திரன் வழிபட்ட மூர்த்தத்தை திருவாரூரில் பிரதிஷ்டை செய்த முகுந்தன் மற்றவற்றை திருநள்ளாறு உட்பட பிற தலங்களில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டாராம். அவையே சப்த விடங்கள் தலமாகவும் சொல்கிறோம். மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வழிபட்டு வந்தாலே சிறப்பான பலன் உண்டுங்க. சனியினுடைய கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தவங்க இந்த தலத்துக்கு ஈசனை வணங்கினாலே நல்ல பலன் உண்டு. சனி தோஷம் விலக வேண்டும் நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வழிபாடு கூடிய முறையும் ஒன்று இருக்குது. சனி பகவானின் தோஷம் நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த தலத்தில் திருஞான சம்பந்தருளிய போகமார்ந்த புன்மலையால் என தொடங்கக்கூடிய பதிகம் பாடுவது ரொம்ப நல்லதுங்க. சமணர்களுக்கு எதிரான சம்பந்தருடைய அனல் வாதத்தில் இந்த பதிகம் எழுதப்பட்டிருந்த சுவடிகள் மட்டும் கருகாமல் இருந்ததால் பச்சை பதிகம்னு இதுக்கு சொல்லுவாங்க. இந்த தளத்தில் நலம் நீராடிய திருக்குளம் இன்னும் நலத்தீர்த்தன்னு சொல்லுவாங்க. ஜென்மசனி, கண்டச்சனி, அஷ்டமத்து சனி, 7.5 சனி, மத்திய சனி, சனியால் எந்த பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இந்த தளத்துக்கு பரிகாரம் செய்வது ரொம்ப நல்லதுங்க. நல தீர்த்தத்தில் நீராடி எல் தீபம் ஏற்றி கருங்குவளை மலர் சாத்தி சனீஸ்வர வணங்கினா தீராத எந்த துயரமும் நிச்சயம் தீரும். மேலும் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நல தீர்த்தம் சென்று வளமாக சுற்றி வணங்கி குளத்தின் நடுவே இருக்கக்கூடிய நலன் தமிழேந்தி சிலைகளை வணங்க வேண்டுங்க. நல்லெண்ணெய் தேய்த்து வடக்கிலின கிழக்கு திசை பார்த்து நின்று 9 முறை மூழ்க வேண்டும். குளித்து வட்டி வேறு ஆடை அணிந்த பிறகு பிரம்ம தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய புனித நீரை தெளிச்சு கொள்ளணும். பிறகு இக்கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்வர்ண கணபதி முருக சன்னதியை வணங்கிட்டு திருநள்ளாற்றின் நாயகரான தர்ப்பரேஸ்வரையும் அடுத்து தியாகராஜரையும் வணங்க வேண்டும். தொடர்ந்து பிரணேவேஸ்வரி அம்மனை வணங்கிய பின்னர் தாங்க சனி பகவானை தரிசிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. இங்கு எல் தீபம் ஏற்றுவது தொடங்கி அவரவர் வசதிக்கு ஏற்ப பூஜைகளை செய்து சனி பகவானுக்கான பரிகாரங்களை செய்துக்கலாங்க. சனி பகவானை இங்கு சனிக்கிழமை மட்டும் இல்லைங்க, வாரத்தில் எல்லா நாட்களும் வரக்கூடிய சனிஹோரை நேரத்தில் பார்த்தீங்கன்னா வழிபட்டா கூடுதல் பலன் உண்டுங்க. திருநள்ளாறு வர இயலாத நிலையில் இருந்தீங்கன்னா கவலை வேண்டாங்க. சனி பகவானே மனதில் பிரார்த்தனை செய்து சனிக்கிழமை தூரம் ஒருவேளை மட்டும் உபவாசமாக இருந்தாலும் நல்லதுங்க. சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து கருப்பு வஸ்திரம் சாத்தி
வடமாலை சாத்தி எள்ளு சாதம் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டால் சனியின் பாதிப்பு குறையும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.